இன்று நான் உங்களுக்குச் சொல்லப்போகும் கதை நம்மால் பார்ப்பதற்கு சாதாரணமாக தோன்றும் காய்கறிகள் கூட உயிர் பெற்று வாழும் ஒரு வித்தியாசமான கனகலப்பான கிராமத்தைப் பற்றி. அந்த கிராமத்தை தக்காளி ராஜா ஆட்சி செய்தார். அவர் மிகவும் அன்பானவரும் எல்லோருக்கும் சிரிப்பை பரப்ப விரும்புபவருமாக இருந்தார். ஒரு நாள் கிராமம் முழுக்க மகிழ்ச்சி கொண்டாட்டம் செய்ய வேண்டும் என்று கருதி அவர் ஒரு பெரிய பேரணியை நடத்த முடிவு செய்தார். இந்த பேரணியில் எல்லா காய்கறிகளும் தங்களுக்கே உரிய அழகான வடிவத்தில் கலந்து கொள்வதுதான் சிறப்பு. அந்த நாள் காலை கிராமம் முழுக்க நிறமொத்த கலவையைப் போல தெளிந்த சூரிய ஒளி பரவியது. காய்கறிகள் தங்கள் சிறப்பு அலங்காரங்களில் பேரணிக்கு தயாராகிக் கொண்டிருந்தனர். முட்டைக்கோஸ் தன் மடிப்புகளை சீர் செய்து பெருமையாக திருந்தியது. கேரட் தனது நீண்ட உடலை நேர்த்தியாக ஆட்டி நடந்து கொண்டது. சுரைக்காய் மெதுவாக ஆடிப்போய் விளையாட்டாக திரும்ப திரும்ப குலுங்கியது. ஆனால் பேரணி ஆரம்பித்த உடனே குட்டித் துயரம் ஒன்றும் சிறு சிரிப்பும் கலந்து கொண்ட கலாட்டா தொடங்கியது. முட்டைக்கோஸ் அவ்வப்போது உருண்டு கொண்டு வேகமாக முன்னேற கேரட் அலை தொடர முயன்றது. அவர்கள் இருவரும் தங்கள் தனித்தன்மையாலேயே பேரணியில் சின்ன சலசலப்பை உருவாக்கினார்கள். சுரைக்காய் பக்கம் பார்த்தால் அது குதித்து ஆடியபடியே சற்று தடுமாறி மற்றவர்களை சிரிக்க வைத்தது. இந்த காய்கறிகளின் கூத்தாட்டத்தை பார்த்து அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர். தக்காளி ராஜா தூரத்திலிருந்து எல்லோரிடமும் பெருமைப்பட்டார். ஏனென்றால் ஒவ்வொருவரும் தனித்தனியாக வித்தியாசமான குணங்களைக் கொண்டிருந்தாலும் அவர்கள் சேர்ந்து நடந்தபோது பேரணி இன்னும் அழகாகவும் உயிர்ப்புடனும் இருந்தது. ஒற்றுமை இருந்ததால் கலாட்டாவும் மகிழ்ச்சியாக இருந்தது. எந்த பிரச்சனையாக தோன்றவில்லை. இவ்வாறு பேரணி சிரிப்பு, மகிழ்ச்சி, வண்ணம் நிறைந்த ஓவியம் போல முழு கிராமத்தையும் சுற்றி வந்தது. நாளின் முடிவில் காய்கறிகள் அனைவரும் சேர்ந்து ஒருமித்த முயற்சியில் செய்யப்படும் எந்த விழாவும் எவ்வளவு மகிழ்ச்சியானதாக்க முடியும் என்பதை உணர்ந்தனர். இந்த கதையிலிருந்து நம்மால் கற்றுக்கொள்ள வேண்டிய நன்னெறி மிகவும் எளிதானது. எவரும் வித்தியாசமானவர்களாக இருந்தாலும் அனைவரும் ஒன்றுபட்டால் பெரிய விஷயங்களையும் மகிழ்ச்சியாக சாதிக்க முடியும். அப்படியே குழந்தைகளே, எப்போதும் நண்பர்களுடன் இணைந்து செயல்பட கற்றுக்கொள்ளுங்கள். ஒற்றுமை இருக்கும்போது எந்த கலாட்டாவும் சந்தோஷமாக மாறிவிடும். Thanks for watching. Subscribe me.